வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பிளெயின் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ஒரு வானல் எடுத்துருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம வானலில் தான் செய்ய போகிறோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் எனக்கு குக்கரில் செய்யலை. இது மாதிரி வீட்டில் ஒரு பேன் இல்லை வானல்லையே நீங்கள் இது மாதிரி ஈஸியாக செய்யலாம். இப்போ இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாதம் நல்லா உதிராக வரும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கணும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி உங்களுக்கு அங்கங்கே இருந்ததுன்னா சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி தெரியும். அதனால் தக்காளி நல்லா மசிஞ்சு வதக்கிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லியில் நல்லா வதங்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 மில்லிகிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான புளிப்பான ஒரு தயிராக சேர்த்துக்குங்க. நம்ம இதுக்கு வேறு லெமன் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தயிரோட புளிப்பு மட்டும்தான். அதனால் நீங்கள் நல்ல புளிப்பான கெட்டி தயிராக சேர்த்து இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இந்த கப்பு 1 கப் அளவு, இது வந்து 250 மில்லி அளவு. அந்த அளவு சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கப்பாலே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால 2 கப் அளவுக்கு சேர்த்துங்க. இந்த அளவு வந்து உங்களுக்கு 250 மில்லி உள்ள கப் அளவு. இது வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு இது நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிகினர்ஸ் கூட சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக கற்றுக்கலாம் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் இருந்தால் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இதுக்கு இடையில நீங்கள் திறந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள் நான் திறந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நல்லா உதிராக சாதம் நல்லா தனித்தனியாக நல்லா அரிசி நல்லா வெந்திருக்குது. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு சூப்பரான பிளெயின் பிரியாணி. பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக பிரியாணி கத்திரிக்காய் மசாலாவும் ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். இது கூட சாப்பிடும்போது ஒரு சிம்பிளான ரெசிபி மாதிரியே தெரியாது. மட்டன் பிரியாணி மாதிரியே சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான நல்ல ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.